இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா சமயபுரத்திலே ஃபேமஸான ஒரு சகாஸ் மிக்ஸ் ஐஸ்கிரீம். இந்த கடை தான் வந்து சமயபுரத்திலே வந்து நல்லா ஃபேமஸான கடை. பாருங்க, நம்மளோட நண்பர் தான் அவர். பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஐஸ்கிரீம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. அவர் ஐஸ்கிரீம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் கடையில் வந்து என்னென்ன கிடைக்குதுன்னு கேட்போம். வாங்க பார்ப்போம் அவர் எப்படி போட்டுட்டு இருக்காருன்னு. பாருங்க, அது ஏதோ போடுறாரு ரகசியமா, அது என்ன பேருன்னு தெரியல. பையா, அது பேர் என்ன பையா? பலூடா. பலூடா. இப்போ வந்து பையா வந்து என்ன மேக் பண்ண போறாருன்னா பலூடா மேக் பண்ண போறாரு. வாங்க பார்ப்போம் எப்படி மேக் பண்றாருன்னு. நல்லா சூப்பரா போடுறாரு. இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ணங்க பையா கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் கஸ்டமர் வந்து எவ்வளோ பேர் நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு. பலூடா பின்னாடியும் பாருங்க, கஸ்டமர் வந்து நமக்கு போஸ்ட்லாம் கொடுக்குறாங்க. ஃபுல் கஸ்டமர் இருக்கிறோம். பாருங்க எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கண்ணே. வாங்க பையா வந்து எப்படி போடுறாருன்னு பார்ப்போம். சப்ஜார் சீட் மாதிரி ஏதோ போடுறாரு. ரகசியமாக ஏதோ மசாலாலாம் நிறையா வச்சிருக்காரு. நல்லா சூப்பராக போட்டுட்டு இருக்காரு. பாருங்க, உங்க வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். நல்லா செம்மையா போடுறாரு. பாருங்க, இதுக்குன்னு ஏதோ ரகசியமா வந்து வரிசையா அடுக்கி வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்து பெரிய பெரிய கடைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இது மாதிரி சின்ன சின்ன கடையை சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாமே நல்லா நீட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்காரு. பாருங்க, இடமே எல்லாமே நல்லா நீட்டாக வச்சிருக்காரு. பாருங்க, இப்போ வந்து ஒரு ஃபலூடா ஐஸ்கிரீம் போறாரு. பார்ப்போம் எப்படி போறாருன்ட்டு. பாருங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. அதை பாப்போம் என்னதான் பண்றான்னு. லாஸ்ட்ல ஃபைனல் டச் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாருங்க, இது மேல ஏதோ பாதாம் பால் மாதிரி ஏதோ ஊத்துறாரு. சூப்பரா இருக்கு. இன்னும் வந்து டாப்பிங்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ போறாருன்ட்டு. இந்த வீடியோவை பாருங்க. பையா அவ்வளோதான் ஃபினிஷா? இன்னும் இருக்கா? அவ்வளோதான், இதுதான் முடிஞ்சிருச்சு. ஐயா பையா, இதோட ரேட் எவ்வளோ பையா? 60 ரூபா. 60 ரூபாய்க்கு கண்டிப்பா ஒருத்து. பாருங்க, கஸ்டமர் ஒருத்தர் வாங்கி சாப்பிட்றாரு. பையா, உங்க கடையில வந்து நிறைய ஜூஸ் வச்சிருக்கீங்க. ஜூஸ், ஐஸ்கிரீம் எல்லாமே வச்சிருக்கீங்க. அதோட ரேட் எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல பையா. பாதாம் பால், ஃபலூடா. ஐயா, பாதாம் பால் ரேட் எவ்வளோ? பாதாம் பால் 50 ரூபாயில இருக்கா, 60 ரூபாயில இருக்கா, அதுல 30 ரூபாயில இருக்கா. பையா, அதுக்கு மூணுக்குமே வித்தியாசம் என்னென்ன பையா? அது வேற வேற டிஃபரன்ஸ் இருக்கா. ஓ அப்படியா, சரி ஓகே பையா. வேற என்னங்க ஐயா இருக்கு பாதாம் பால் இல்லாம? ஃபலூடா இருக்கா. ஃபலூடா ஜிகிர்தண்டா இருக்கா. ஜிகிர்தண்டா 60 ரூபா, ஃபலூடா 60 ரூபா. ஓகே பையா. ஐஸ்கிரீம் வனிலா, ஃபலூடா, ஸ்ட்ராபெரி. ஓகே, ரெண்டுமே இருக்கு. எல்லாமே இருக்கு பையா. ஓகே பையா. பையா புரியல, என்னங்க பையா? எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கா. ஓகே பையா. மால் இல்ல. ஓகே பையா. டெய்லி ஃப்ரெஷ் பால் தான். ஓகே பையா. பையா என்ன சொல்றாராம், அவர் கடையில வந்து பழசுக்கே வேலை இல்லை, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாராம். கண்டிப்பா வந்து பையா கடை எங்க இருக்குன்னு இந்த வீடியோக்கு எண்டில் நம்ம சொல்லுவோம். பையா கடை எங்க இருக்குன்ட்டு. பையா கடையில வந்து இதான். பையா கடையில வந்து பாருங்க எவ்வளோ கொடுக்குறாங்கன்ட்டு. சைடில் மெனுவே வச்சிருக்காரு. இதெல்லாம் என்ன மெனுன்னு எனக்கே தெரியல. கண்டிப்பா வந்து ஒரு வடக்கு நண்பர் கடையோட சாப்பிடணும்னா கண்டிப்பா பையா கடையில் சாப்பிடலாம். பாருங்க, ஐஸ்கிரீம்லேயும் நிறைய ஃப்ளேவர் வச்சிருக்காரு. கேஷர் பாதாம், ட்ரை ஃப்ரூட்டு, அதெல்லாம் பேர் என்னன்னு தெரியல. ட்ரை ஃப்ரூட்டு, மாவா மலை, சாக்லேட்டு, வெண்ணிலா, மேங்கோ, அது ஏதோ காஜு ட்ரக்ஸ்ன்னு சொல்லி நிறையா வச்சிருக்காரு. ஏகப்பட்ட டிஷ் வச்சிருக்காரு. பாருங்க, பையா கடை வந்து சின்ன கடை தான். ஆனால் வந்து கடையில் வந்து அவர் பேர் மேலே வச்சுட்டு மீதி எல்லா ஐட்டமும் சைடில் எல்லா இடத்துலையும் போட்டிருக்காரு. இதுதான் பையா கடையோட ஸ்பெஷலு. பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வந்து பையா கடை எங்கே இருக்குன்னு வந்து இந்த வீடியோக்கு எண்டில் சொல்கிறோம். இது மாதிரி சின்ன சின்ன கஷ்டப்படுற கடைக்கு கண்டிப்பாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய கடையில் போய் சாப்பிட்றதுக்கு
இது மாதிரி சின்ன சின்ன கடையை சாப்பிடுங்க. அவங்க வெளியூர்லேருந்து நம்மளை நம்பி தான் வந்திருக்காங்க. கண்டிப்பாக வந்து நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து யாராவது ஜூஸ்லாம் குடிச்சா கண்டிப்பாக வந்து அவங்க கூடலாம் சண்டை போடாமல் அவர் எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாரோ அது வாங்கிட்டு சாப்பிட்டு கொடுத்துட்டு அவங்கள சண்டை போடாமல் காசு கொடுங்க. பையா பையா கடையிலேருந்து ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஃபலூடா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஐயா ஐயா பையா கடையில் வந்து ஃபலூடா வாங்கியிருக்கீங்க, டேஸ்ட் எப்படி பையா இருக்குது? நல்லா இருக்கானே. ஆனால் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதானே? ஓகே ஐயா. பையா கடையில் வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்லணும் அவசியம் இல்லை. பாருங்கள், பக்கத்தில் இருக்க கஸ்டமரே சொல்கிறாரு. கண்டிப்பாக வந்து சமயபுரம் சைடு யாராவது இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பையா கடையில் போய்ட்டு லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கேட்போம். பையா உங்கள் கடையோட லொக்கேஷன் எங்கே பையா இருக்குது கரெக்டாக? 4 ரோடு பிரிட்ஜ் கீழே. ஓகே பையா. மாரியம்மன் கோயில். மாரியம்மன் கோயில் இது 3 இடத்துல இருக்கும். பையா கடை கரெக்டாக எங்கே இருக்குண்ணா? சமயபுரம் பிரிட்ஜு, அந்த ஹைவே பிரிட்ஜுக்கு கீழே வச்சுருப்பாரான். அப்படியும் அங்கே வந்து இல்லைண்ணா மாரியம்மன் கோயில், சமயபுரம் மாரியம்மன் கோயில் அந்த கோவில் பக்கத்தில் வச்சுருப்பாரான். அப்படி இல்லைண்ணா சமயபுரம் 4 ரோடு வந்துடுங்க. 4 ரோடு வந்தீங்கன்னா அந்த சிதம்பரம் மளிகை அது பக்கத்தில் இப்போதைக்கு வச்சுருக்காரு. இன்றைக்கி தீபாவளினால யாரும் எதுவும் சொல்ல மாட்டனால வச்சுருக்காங்க. கண்டிப்பாக பையா கடை வந்து மெயினாக வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பிரிட்ஜுக்கு அருகில் தான் அதிகமாக வச்சுருப்பாரு. யாராவது சமயபுரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பையா கடையில் சாப்பிட்டு பாருங்கள். எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறாரு, தரமாக கொடுக்குறாரு. மறக்காமல் வந்து நம்ம சேனலை எங்கே இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய கடையில் போய் சாப்பிட்றது இது மாதிரி சின்ன கடையில் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பையா போயிட்டு வரோம் பையா. பாய் பையா. ஓகே பை, ரொம்ப நன்றி. ஓகே பையா. நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பார்ப்போம்.